வணக்கம் வான்மலர் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வான்மலர் இல்லத்தின் சார்பில் ஹாப்பி நியூ இயர். புது வருடத்தின் முதல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி முழுவதும் நீங்கள் கண்டுகளியுங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நிகழ்ச்சிக்குள்ளே போவோமா? ஹாப்பி நியூ இயர். வான்மலரின் நண்பர்களான உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இறைமகன் இயேசுவின் அன்பு, கிருபை, அருள், சமாதானம் அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்க ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹாப்பி அண்ட் பிளஸட் நியூ இயர். பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு, புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு, புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. நல்ல காலம் பிறந்திருக்கு, நன்மை காலம் கணிஞ்சிருக்கு. கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன், நீ செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன், நீ செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்தவர் நீர், எண்ணில் அடங்காத துதியை நான் செலுத்துவேன். எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்தவர் நீர், எண்ணில் அடங்காத துதியை நான் செலுத்துவேன். புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு, புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு, புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு. ஆசீர்வாதங்களை விரும்பி கேட்கிறேன், அதற்கான கட்டளைய மறந்து நிற்கிறேன். ஆசீர்வாதங்களை விரும்பி கேட்கிறேன், அதற்கான கட்டளைய மறந்து நிற்கிறேன். காலங்களை மாற்றுகிற கர்த்தாதி கர்த்தர் நீர், வாழுகிற காலமெல்லாம் நன்றி நான் சொல்லுவேன். காலங்களை மாற்றுகிற கர்த்தாதி கர்த்தர் நீர், வாழுகிற காலமெல்லாம் நன்றி நான் சொல்லுவேன். புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு, புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு, புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. நல்ல காலம் பிறந்திருக்கு, நன்மை காலம் கணிஞ்சிருக்கு. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு, புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு, புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. நல்ல காலம் பிறந்திருக்கு, நன்மை காலம் கணிஞ்சிருக்கு, கஷ்ட வாழ்வு தீர்ப்பதற்கு புது வருஷம் பிறந்திருக்கு. எல்லாரும் ஒன்னா கூடி வாங்க வாங்க அவரை துதிக்க. பிரைஸ் இஸ் நேம்டா, அவரே கிங்டா. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு, புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு. இன்றைக்கான செய்தியை உங்களுக்காக தர இருக்கிறவர் அருள் திரு PD அலெக்சாண்டர் அவர்கள். திருத்துவ கடவுளின் திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் வான்மலர் நிலையம் சார்பாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று உலக மக்கள் அனைவரும்
அமைதியையும் வளமான வாழ்வையும் எதிர்நோக்கியிருக்கின்ற ஒரு காலகட்டம். எங்களுடைய வாழ்க்கை வளம் பெறுமா? எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமா? உலகத்தில் அமைதி கிடைக்குமா? எங்கள் கண்ணீர் எப்போது மாறும் என்ற ஏக்கத்தோடு வாழும் மக்களுக்கு கடவுள் இன்று தருகின்ற ஓர் நம்பிக்கையின் இறைவாக்கு. தரிசன நூல் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்றார். படைப்பாளராகிய கடவுள் ஒரு மக்களினம் மிகுந்த வேதனையிலே வாடும்போது அவர்களுக்கு கொடுத்த ஓர் இறைவாக்கு. சிறப்பாக கிபி 70ஆம் ஆண்டுகளிலே ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஓர் கொடுங்கோல் ஆட்சியின் விளைவாக ஏற்பட்ட ஒரு தாக்கம். இந்த ஆசிரியரும் அதனுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இறை விசுவாசத்திலே அவர் நிலைத்ததனுடைய விளைவாக நாடு கடத்தப்பட்டு பத்மதீபில் இருக்கும்போது சக இறை பற்றாளரிடத்தில் இந்த வேதனையை அனுபவிக்கும் சூழலிலே தான் கடவுள் அவரோடு பேசுகிறார், தரிசனம் கொடுக்கின்றார். சிறப்பாக நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தைகள் இந்த நூலினுடைய 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்தே தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு சிந்தனையாகவே நாம் இதை கவனிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகின்றார், எல்லா துன்பமும் மாறும் ஒரு சூழல் வரும். ஏனென்று சொன்னால் அரியணையிலே வீற்றிருக்கின்றவராக தம்மை வெளிப்படுத்துகின்ற இந்த ஆண்டவர் அந்த மக்களோடு தங்குகின்றவராகவும் அந்த மக்களோடு வாழ்ந்து அவர் கண்ணீரை துடைக்கின்றவராகவும் இருப்பதாக இங்கே சொல்லுகின்றார். சிறப்பாக எருசலேமிலே பாடுறுகின்ற மக்களாகிய நீங்கள் இனிமேல் அந்த எருசலேமை குறித்து கவலை கொள்ள வேண்டாம். மாறாக இந்த எருசலேம் மீண்டும் புதுப்பிக்கப்படும். அந்த புதுப்பிக்கப்படுகின்ற நிகழ்வு என்பது விண்ணிலிருந்தே துவங்கும் என்பதைத்தான் இந்த முதலாவது வசனத்திலே 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார். இதோ எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போன்று விண்ணிலிருந்து இறங்கி வருகின்ற ஒரு காட்சியிலே கடவுள் அவரோடு பேசுகின்றார் என்பது மிகுந்த ஒரு நம்பிக்கை ஊட்டுகின்ற ஒரு காரியம். ஆகவே கடவுள் தங்களோடு தங்க வருகின்றார் என்பதிலே அவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த தங்க வருகின்ற கடவுள் கண்ணீரை துடைப்பதிலே அவருடைய இன்னல்கள் எல்லாம் மாறும் என்பதை நாம் கவனிக்கிறோம். இந்த செய்தியைத்தான் இந்த புதிய ஆண்டிலே கடவுள் நம்மோடு அனைவரோடும் தருகின்றார். எல்லா துன்ப சூழலிலும் மாறுகின்ற அநீதி மறைந்து போகின்ற ஒரு சூழலை கடவுள் நம்மோடு தங்க வரும் இந்த நிகழ்விலே வெளிப்படுத்தி நம்மை வாழ்விக்கின்றார். உண்மையாகவே இதை எப்படி நாம் நம்புவது என்று சொன்னால், இதை சொல்லுகின்ற கடவுள் நம்பிக்கைக்குரியவராகவே வாழ்விலே தென்படுவார். வரலாற்று பக்கங்களில் திருப்போம் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டு காலம் முதற்கொண்டு நாம் சில எடுத்துக்காட்டுகளை காண முடியும். சிறப்பாக ஆதியாகமத்திலே குல முதலை விளங்கப்படுகின்ற அறியப்படுகின்ற யாக்கோபு என்பவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் அதை அறிய முடியும். யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றுகின்றவராக, தந்தையை ஏமாற்றுகின்றவராக அங்கிருந்து புறப்பட்டு பெயர்ஷபாவிலிருந்து காரான் நோக்கி பயணப்படுகின்றார். அப்படி பயணப்படுகின்ற அந்த சூழலிலே இதோ கடவுள் அவரை சந்திக்கிறார். திக்கு தெரியாமல், பாதி தெரியாமல், மரண பயத்தோடு எப்படி செல்லுவோம் என்ற ஐயத்தோடு இருக்கின்ற யாக்கோபுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு தரிசனம், அதோடு கூட அவர் கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், நான் உன்னோடு இருப்பேன், நீ போகுமிடமெல்லாம் உன்னோடு இருப்பேன், நீ திரும்பி வருவாய், மட்டுமல்ல இந்த காரியங்களையெல்லாம் உன்னோடு பேசும் நான் உன்னோடு இருப்பதை இதோ நான் உன்னை கைவிடுவதில்லை என்ற வார்த்தையிலே அறிந்து கொள்ளுவாய் என்கிற அளவிலே சொல்லுகின்ற ஒரு அழகிய காட்சியை தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. புதிய ஏற்பாட்டிலே கூட நாம் இன்னொரு நிகழ்வினை குறித்து நாம் அழகாக காண முடியும். அது இயேசுநாதருடைய ஒரு திருப்பணி காலத்தினுடைய நிறைவின் ஒரு காலகட்டம். அதாவது இயேசுநாதர் 12 சீடர்களை தெரிந்து கொண்டிருந்தார், ஏராள மக்களோடு உறவாடினார். அப்படி அவர் அந்த மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை கொடுத்து வாழுகின்ற காலத்தில் திடீரென சீடர்கள் எல்லாம் பயந்து போகிற அளவிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. இயேசுநாதரை ஒரு அநீத கூட்டம் கொலை குற்றம் சுமத்தி அவரை
சாகடித்து விடுகின்றது. அப்போது தங்களோடு இருந்த ஆண்டவர் தங்களை விட்டு எடுபட்டு போனார் என்பதை மனதிலே கொண்டவர்களாக மரண பயத்தோடு வாழ்ந்த சீடர்கள் அவர்கள் இயேசுநாதர் கூறிய வார்த்தைகளையும் மறந்து போயிருக்கிற சூழலிலே இயேசுநாதர் உயிர்த்தெழுந்த அன்று மாலை 2 சீடர்கள் மரண பயத்தோடு கொந்தளிப்போடு தவிப்போடு போகும்போது உடன் செல்கின்றவராக சென்று அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்றார். அன்பானவர்களே, இந்த நம்பிக்கை ஊட்டுகின்ற கடவுள்தான், சொன்னதை செய்யும் கடவுள்தான் இந்த நாளிலே நம்மோடு சொல்லுகின்றார், இதோ நான் சகலத்தையும் புதியது ஆக்குகிறேன். ஆகவே அந்த கடவுளில் நாம் நம்பிக்கை வைக்கும்போது அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வீணடிப்பது இல்லை. நமக்கு பொதுவாக தெரிந்த ஒரு அழகிய உண்மையான ஒரு நிகழ்வினை நாம் அறிந்து கொள்கின்றோம். மரக்கிளை ஒன்றிலே ஒரு பறவை அமர்ந்திருக்கின்றது. அந்த பறவை அந்த மரக்கிளை முறிந்து விழும்போது எந்த பதட்டம் அடைவது கிடையாது. காரணம், அந்த பறவை மரத்தின் நிழலிலே நம்பிக்கை வைக்காமல், மரத்தின் கிளையிலே நம்பிக்கை வைக்காமல் அது தன்னுடைய சிறையில் நம்பிக்கை வைத்திருக்கிறது. ஆகவே நாம் நம்மை கழுகு செட்டிலே சுமந்து செல்லுகின்ற கடவுளில் நம்பிக்கை வைத்து வாழ்வோம் என்று சொன்னால் அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வீணடிப்பதில்லை. நமக்காக ஒரு புதிய ஆண்டை தந்து எல்லா இடர்பாடுகள் மத்தியிலேயும் நம்மை நடத்துகின்ற கடவுள் இதோ இந்த புதிய ஆண்டிலேயும் நம்மை நம்பிக்கை நடத்துவார். கிறிஸ்துவுடைய அத்தனை உடனிருக்கும் தன்மையாலும் நம்மை காத்து அவரது வார்த்தை மற்றும் அவரது உடனிருப்பை நாம் உடனே செய்கின்ற சாக்கிரமந்துகளினாலே இந்த புதிய ஆண்டிலே நம்மை நிறைவாக நடத்தி நம்மை வாழ்விப்பார். ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்பிக்கையோடு பயணிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். இதோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய பரிசுத்தமான கிருபைக்காய் நன்றி. ஒரு புதிய ஆண்டை தந்தி உம்மை போற்றுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே நீர் உடனிருக்கிற இந்த நம்பிக்கையோடு நாங்கள் எல்லாவற்றையும் புதிதாக்கும் இடத்திலே நம்பிக்கை வைத்து வாழ அருள் தாரும். எங்களை ஆசீர்வதித்தருளும். இறைமகன் இயேசுவின் திருப்பெயரில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டுதல் கேளும் கடவுளே. ஆமென். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி. இதோ அனைத்தையும் நான் புதியதாக்குகிறேன் என்ற வாக்கு தத்தம் யாருக்கு யாரால் தரப்பட்டது? Happy birthday to you. Happy birthday to you. நன்றி சொல்ல வார்த்தையில்லை, உந்தன் நன்மைகள் கோரளவில்லை. நன்றி சொல்ல வார்த்தையில்லை, உந்தன் நன்மைகள் கோரளவில்லை. நன்றி சொல்ல வார்த்தையில்லை, நன்றி சொல்ல வார்த்தையில்லை. ஹாப்பி நியூ இயர். வான்மலரின் நண்பர்களான உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இறைமகன் இயேசுவின் அன்பு, கிருபை, அருள், சமாதானம் அனைத்தும் உங்கள் குடும்பத்தில் இந்த ஆண்டு முழுவதும் நினைத்திருக்க ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹாப்பி அண்ட் பிளஸட் நியூ இயர். என்ன நேயர்களே, நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்ததா? பாடல்கள் உங்களுக்கு பிடித்திருந்ததா? நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு கடிதத்திற்கும் நாங்கள் பரிசு கொடுக்கிறோம். எனவே மறந்து விடாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆண்டவரின் ஆசி உங்கள் குடும்பங்களில் தங்கியிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் வான்மலரின் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6008.